மே 29 இன்றைய புனித சிரில். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றிருந்த தாய்க்கும், அரச தெய்வத்தை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் மகனாக பிறந்தவர் சிரில். அன்னையின் அன்பு மகனாக வளர்ந்த இவர் தாயிடமிருந்து இயேசுவை அறிந்து கொண்டார். கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார். மனைவியைப் போலவே மகனும் மாறிவிட்டதை அறிந்த தந்தை மகனை அடித்து துன்புறுத்தினார். இயேசுவை மறுதலிக்க கட்டாயப்படுத்தினார். நம்பிக்கையில் உறுதியாய் இருந்ததால் வீட்டை விட்டே சிரிலை துரத்தினார். நான் இழந்தது கொஞ்சம்தான், ஆனால் எனக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்று கூறி இறைவனை புகழ்ந்து வீட்டை விட்டு சிரில் வெளியேறினார். சிரில் கிறிஸ்தவர் என்ற செய்தி செசாரியாவின் ஆளுநருக்கு தெரிய வந்தது. சிரிலை கொண்டு வருமாறு வீரர்களை அனுப்பினான். சென்ற வீரர்கள் சிறுவனாக இருந்த சிரிலிடம் எதிர்வரும் துன்பங்களை பற்றி கூறினார்கள். சிரில் அமைதியாக இருந்தார். ரோமை தெய்வத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யப்படும் இடத்தை காட்டி மனமாறி கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு கூறினார்கள். ஆனால் சிரிலின் மனதை மாற்ற முடியவில்லை. எனவே படை வீரர்கள் சிரிலை ஆளுநர் முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள். ஆளுநர் அவரிடம், பச்சிளம் குழந்தையாக இருக்கிறாயே, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ வீட்டுக்கு போ, செல்வ செழிப்போடு இரு. ஆனால் கிறிஸ்துவை மட்டும் மறுதலித்து விடு என்றார். உடனே சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். இச்சிறுவனா இப்படி பேசுகிறான் என்று ஆளுநரால் நம்ப முடியவில்லை. எனவே மீண்டும் விசாரித்தான். தோமை தெய்வத்தை ஏற்கச் சொன்னான். நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே. கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார். நான் என் தந்தையிடம் இருந்ததை விட அவரிடம் இன்னும் நன்றாகவே இருப்பேன். நான் மகிழ்ச்சியுடனே வீடு, பெருந்தோட்டம் அனைத்தையும் துறக்கிறேன். அதனால் நான் விண்ணகத்தில் செல்வந்தராய் இருப்பேன். இறப்பை கண்டு எனக்கு அச்சமில்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று கூறினார். இதோ பார், உன்னை கொல்வதற்காக ஒருபுறம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் வாழ் இருக்கிறது. நீ ரோமை தெய்வத்திற்கு வணக்கம் செலுத்திவிட்டு இதிலிருந்து தப்பித்துக் கொள் என்றான் ஆளுநன். அதற்கு சிரில், நெருப்பை கண்டோ வாளை பார்த்தோ எனக்கு பயம் என்பதே இல்லை. கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று உறுதியுடன் கூறினார். பொறுமை இழந்த ஆளுநன் சிரிலை வாளால் வெட்டி கொலை செய்ய உத்தரவிட்டான். அதன்படி 251 ஆண்டு சிறு வயதிலேயே வாளால் வெட்டி கொல்லப்பட்டார்.